Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 7 integrals la exercise 7.10 la question number 15 வந்து நம்ம பார்க்கிறோம். So integral sin x minus cos x by 1 plus sin x into cos x dx கொடுத்திருக்காங்க. லிமிட் வந்து 0 to pi by 2 வந்து கொடுத்திருக்காங்க. So first வந்து இதை நம்ம I ன்னு வச்சுக்கலாம் and this is the first equation அப்படின்னு வச்சுக்கலாம். So this is of the form 0 to a f of x property வந்து யூஸ் பண்றோம் equal to dx into dx equal to என்ன வரும் 0 to a f of a minus x dx வந்து வரும். ஸோ இங்க a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு pi by 2 வந்து இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்றோம் 0 to pi by 2 வந்துரும் sin pi by 2 minus x வரும் minus cos pi by 2 minus x வரும் 1 plus sin pi by 2 minus x into cos pi by 2 minus x வரும் into dx. So இங்க sin 90 minus theta வந்து என்னது cos theta. So 0 to pi by 2 இங்க வந்து cos x வந்துரும் pi by 2 minus x நால cos x minus cos 90 minus theta வந்து 90 minus theta என்ன வரும் first quadrantல வந்து வரும். ஸோ அப்போனா வந்து 90 யூஸ் பண்ணுறதுனால நம்ம காசை சைனாக மாற்றுறோம் அண்ட் எக்ஸ் வந்துடும் பாசிட்டிவ் தான் பை 1 பிளஸ் இங்கே சைன் 90 மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போனா என்ன வரும் இது இங்கே வந்து காஸ் வந்து வந்துடும். ஸோ காஸ் எக்ஸ் இன்டூ இங்கே வந்து சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும். இதை வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து ஈக்குவல் டு ஐ. ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம் ஆடிங் 1 and 2 equation 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 1 plus sin x cos x இருக்கு 1 plus sin x cos x இருக்கா. ஸோ அப்படியே வந்து டினாமினேட்டர் சேமா வந்துடும். ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணா 2i வந்துடும் இன்டெக்ரல் 0 to pi by 2 வந்துடும் அண்ட் டினாமினேட்டர்ல 1 plus sin x cos x வந்து வந்துடும் அண்ட் நியூமரேட்டர்ல வந்து நம்மளுக்கு என்ன வரும் இங்க வந்து sin x minus cos x இருக்கு. அப்போ பிளஸ் இங்க என்ன இருக்கு cos x minus sin x வந்து வரும் dx. ஸோ மைனஸ் cos x plus cos x மைனஸ் sin பிளஸ் sin வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு 2i is equal to 0 வந்து வரும் அண்ட் i is equal to 0. இதான் வந்து ஆன்சர் ஃபார் 15th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 16 வந்து பார்க்கலாம். ஸோ 16th கொஸ்டின் integral log of 1 plus cos x dx வந்து கொடுத்திருக்காங்க and this is equal to I and first equation வந்து இதை எடுத்துக்கிறேன் and இங்க வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம் using property 0 to a f of x dx என்ன வரும் 0 to a f of a minus x dx வந்து வரும். ஸோ இப்போ I equal to இங்க வந்து நான் என்ன பண்றேன் a minus x இதை யூஸ் பண்றேன். a இருக்கிற இடத்துல பை இருக்கு. ஸோ இன்டெக்ரல் 0 to pi log into 1 plus cos pi minus x வந்து வரும் dx. ஸோ cos 180 minus theta வந்து நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா மைனஸ் cos theta வந்து வரும். ஸோ I is equal to 0 to pi log 1 minus cos x dxன்னு வந்து கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். என்ன ஆட் பண்ண போறோம் ஆடிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணா 2i வந்துடும் இன்டெக்ரல் 0 to pi வந்துடும் log of 1 plus cos x வந்துடும் பிளஸ் log of 1 minus cos x வந்துடும் dx வந்து வரும். ஸோ இப்போ log m plus log n is equal to log m into n வந்து வரும். 2i is equal to இப்போ வந்து என்னது log m into n. ஸோ 0 to pi இங்க வந்து m இது வந்து n. இது this is m and this is n. ஸோ அப்போ log m plus log n வந்து என்ன எழுதணும் log m into n log 1 plus cos x into 1 minus cos x dxன்னு வந்து வரும். ஸோ இது a plus b a minus b அப்போ என்ன வரும் a plus b into a minus b a square minus b square.
ஸோ 2i is equal to இங்க வந்து என்ன வரும் 0 to pi log 1 minus cos square x dx னு வந்து வரும். இப்போ 2i equal to 0 to pi log 1 minus cos square x identity 1 sin x plus sin square x plus cos square x is equal to 1. So அப்போ 1 minus cos square x இந்த cos square இந்த பக்கம் எடுத்துட்டு வர அப்ப என்ன இருக்கும் sin square x. அப்ப நான் இதை வந்து என்னன்னு எழுதலாம் log sin square x dx னு வந்து எழுதுவேன். And this is of the form log m power n. அதாவது n log m னு வந்து நான் எழுதுவேன். So 2i is equal to 0 to pi 2 log sin x dx னு வந்து வரும். அண்ட் இந்த 2 நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். அண்ட் இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது எனக்கு i is equal to 2/2 வந்துடும். இன்டெக்ரல் 0 to pi log sin x dx னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆடும். i equal to எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ யூசிங் 0 to 2a ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். ஸோ f of x dx என்ன வரும் 2 0 to a f of x dx வந்து வரும். எப்போ if f of x is even ஏன்னா பாசிட்டிவ். ஸோ இப்போ இங்க அப்ளை பண்றோம். என்ன அப்ளை பண்றோம் இங்க a இங்க வந்து 0 to 2a வா. ஸோ இங்க என்ன இருக்கு பை வந்து இருக்கு. ஸோ அப்ப அதுல log of sin pi minus x அப்ளை பண்ண என்ன வரும் log sin x வந்து வரும். pi minus x னா 180 minus theta form. 180 minus theta னா செகண்ட் குவாட்ரண்ட். sin வந்து அதுல பாசிட்டிவா இருக்கும். ஸோ 180 நம்ம எது சேஞ்ச் பண்ண போறது இல்லை, சைனே தான் திருப்பியும் வரும். ஸோ அப்போனா sin x தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். f of x வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த பார்ட்டுக்கு இது வரும். நெகட்டிவா இருந்ததுன்னா 0 ஆயிடும். ஸோ நெகட்டிவா ஆகல, அதனால வந்து நம்மளுக்கு இதை தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன எழுதலாம் i equal to 2 integral 0 to pi/2. எப்படி pi/2 வந்துச்சு இங்க 2a இருக்கிற இடத்துல பைன்னு இருக்கு முன்னாடி ஸ்டெப்ல பார்த்தோம்னா. ஆனா இப்ப a என்ன நம்மள a தான் இங்க அப்ளை பண்றோம். 2 0 to a வந்து என்னது pi/2. அதனால 0 to pi/2 வந்து போட்டிருக்கோம். log sin x dx னு வந்து வரும். So this is equation 3. ஸோ இதுக்கு அப்புறமா திருப்பியுமே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் 0 to a f of x equal to 0 to a f of a minus x dx இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம் யூசிங். அப்போ நான் இங்க என்ன வரும் i is equal to 2 வந்துரும். இன்டெக்ரல் 0 to pi/2 வந்துரும். f of x வந்து இங்க என்னது log sin x. அப்ப அதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம் log sin a வந்து என்னது pi/2 minus x dx வந்து எழுதுவேன். ஸோ அப்போ 2 இன்டெக்ரல் 0 to pi/2 log sin pi/2 minus x வந்து இட் இஸ் cos x dx வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷனா வந்து எடுத்துக்கிறேன். இப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் ஆட் பண்றேன். ஸோ ஆடிங் 3 and 4 ஆட் பண்ணா 2i வந்துடும் ஈக்குவல் டு இங்க வந்து என்ன இருக்கு 2 இருக்கா. ஸோ 2 இன்டெக்ரல் 0 to pi/2 log sin x plus log cos x வரும். the whole thing into dx னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து 2 இருக்கு, இங்கேயும் வந்து 2 இருக்கா. ஸோ 2 காமனா போட்டிருக்கோம். 0 to pi/2 எழுதியாச்சு. log sin x plus log cos x வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 வந்து நம்ம இப்போ இது வந்து இந்த பக்கத்து வந்தா i is equal to 2/2 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 0 to pi/2 வந்துடும். அண்ட் இதுவுமே வந்து log m plus log n வந்து என்ன வரும் log m into n வந்துடும். ஸோ அதே
அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்றோம். ஸோ log sin x இன்டூ cos x வந்து நம்மளுக்கு வரும், dx வந்து வரும். 2 வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 வந்து பண்றோம். ஸோ I is equal to integral 0 to pi by 2 வந்துரும் log 2 into sin x cos x divided by 2 வந்து வரும் dx. இது வந்து ஃபார்முலா sin 2x is equal to 2 sin x into cos x வந்து அப்ளை பண்றேன். ஸோ I is equal to 0 to pi by 2 log 2 sin 2x by 2 dx னு வந்து இருக்கும். ஸோ இப்போ இது வந்து log என்னவா இருக்கு, log m by n ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஸோ log m by n is equal to log m minus log n. ஸோ இப்போ நம்மளுக்கு I is equal to integral 0 to pi by 2 log sin 2x minus log 2 வந்துரும் dx னு வந்து வரும். இது வந்து the whole thing into dx. So இப்போ I is equal to integral 0 to pi by 2 log sin 2x வரும் dx minus 0 to pi by 2 log 2 into dx னு வந்து வரும். So I is equal to 0 to pi by 2 log sin 2x dx minus log 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துறேன், 0 to pi by 2 dx மட்டும் தான் இருக்கு, அதாவது 1 into dx னு வந்து வந்துரும். இந்த 2x இருக்குல்ல அதை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் t. so let 2x is equal to t. so 2 into 1 is equal to dt by dx. so 2 into dx is equal to dt அப்படின்னு வந்து வரும். So dx is equal to dt by 2. So இப்போ இதுல அப்ளை பண்றோம். So I is equal to 0 to pi by 2 log sin t, இங்க வந்து dt by 2 1 by 2 வெளியில எடுத்துறேன். சாரி, இங்க வந்து நம்ம 0 to pi by 2 இருக்குல்ல, இது வந்து t சப்ஸ்டியூட் பண்ணும் போது அதுக்கான லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இங்க என்ன இருக்கு, when x is equal to 0, இது வந்து லிமிட் மாத்தணும். so when x is equal to 0, t ஓட வேல்யூ 2 into 0 is equal to t. t வந்து 0 ஆயிடும். when x is equal to pi by 2, 2 into pi by 2 equal to 2 cancel ஆயிடும், t is equal to pi. so அப்ப இங்க என்ன வரும், நம்மளுக்கு 0 to pi னு வந்து நம்மளுக்கு மாறிடும். ஸோ இப்போ இங்க 0 to pi வந்துடும் 1 by 2 இன்டகிரல் அண்ட் இங்க வந்து மைனஸ் லாக் 2. இங்க வந்து இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் வந்துடும், 0 to pi by 2 வந்து வந்துடும். இங்க லிமிட் வந்து வேற 0 to pi, இங்க வந்து 0 to pi by 2 வந்து இருக்கு. ஸோ இப்போ 1 by 2 இது வந்து என்னவா இருக்கு, திஸ் இஸ், இதை வந்து நம்ம ஐடென்டிட்டி, இப்போ இதை வந்து அப்படியே மாத்திக்கலாம், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திருப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தாலும் அதே தான் எஃப் ஆஃப் டி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திருப்போம். ஸோ அப்போ லாக் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வந்துடும் மைனஸ் லாக் 2 எக்ஸ் 0 to pi by 2 வந்து வந்துடும். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா I is equal to 0 to pi log sin x dx இருக்கா, இது வந்து என்னது I இருக்கா. ஸோ இந்த I நம்ம எடுத்து இங்க போடலாமா. ஸோ அப்போ இப்போ 1 by 2 ஐன்னு எழுதலாம் மைனஸ் லாக் 2 இங்க வந்து pi by 2 மைனஸ் 0ன்னு வந்து நம்மளுக்கு வரும், லிமிட் அப்ளை பண்ண பிறகு வந்து நான் எழுதுறது. அண்ட் இங்க வந்து ஒரு I வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த 1 by 2 ஐயே இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன், I minus I by 2 equal to minus log pi by 2 வந்து இருக்கு. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா I by 2 வந்து வந்துரும், இங்க log 2 வருமா, minus log 2 into pi by 2 வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். இந்த 2வை நான் திருப்பி இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஸோ I is equal to இந்த by 2ன்றது இங்க மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். So 2 into pi by 2
மைனஸ் லாக் 2 வந்து இருக்கும். 2ம் 2ம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ I will be equal to மைனஸ் பை லாக் 2. இதான் வந்து ஆன்சர். 17th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்ற போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துக்கோங்க அண்ட் ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்னா 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x into dx. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ I equal to 0 to a square root of x இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் a minus x வந்து நம்ம போடுறோம் by square root of a minus x plus square root of a போட்டாச்சு minus x இருக்கிற இடத்துல a minus x வந்து போடுறோம் dxன்னு வந்துடும். I equal to integral 0 to a square root of a minus x by square root of a minus x plus இங்க square root of a minus a plus x minus ஆயினா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். minus a plus a வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா I equal to 0 to a square root of a minus x by square root of x plus square root of a minus x into dx. ஸோ இதுதான் வந்து என்னது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும் 2i வந்து நம்மளுக்கு வந்துடும் அண்ட் 0 to a காமனாக இருக்க ரெண்டுத்துலையுமே அதை எழுதிக்கிட்டோம். ஸோ இங்கே மேலே என்ன இருக்கு நியூமரேட்டரில் ரூட் எக்ஸ் இருக்கு பிளஸ் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் வந்துடும் பை இங்கே கீழே டினாமினேட்டரில் சேம் திங் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இங்கேயும் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2i is equal to 0 to a 1 into dxன்னு வந்து வரும். ஸோ 2i equal to x வரும் லிமிட் வந்து 0 to a. ஸோ இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் 2i equal to a minus 0ன்னு வந்து நம்மளுக்கு வரும் அண்ட் i is equal to a by 2. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 17th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம 18th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 18th question integral 0 to 4 வந்து கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் x minus 1 dxன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் x minus 1 வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம் மாடுலஸ் ஆஃப் x இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு அர்த்தம் வந்து xன்னே இருக்கும் when x is greater than or equal to 0 minus xன்னு இருக்கும் when x is less than 0. இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ இங்கே x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு x minus 1 அதுவே நம்ம திருப்பி எழுதுறோம். என்ன வரும் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வந்துடும் when x is greater x minus 1 இங்க x minus 1 தானே இருக்கு x இருக்கிற இடத்துல இங்க x இருந்தனால இங்கேயும் x போட்டோம் இங்க x minus 1 இருக்குன்னா இங்கே x minus 1 தான் போடணும் x minus 1 greater than equal to 0 minus of x minus 1 வந்துடும் when x minus 1 is less than 0. ஸோ இப்போ இந்த மைனஸ் 1 நான் இந்த பக்கம் வந்து கொண்டு வரேன். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி மாறும் அண்ட் இந்த மைனஸ் சைனே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எக்ஸ் மைனஸ் 1 ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஆயிடும் வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1. ஸோ இது வந்து மாடுலஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா நம்பர் லைன் வந்து வரையணும். என்ன இருக்கு லிமிட் என்னது 0 to 4. ஸோ 0 இருக்கு இங்க 4 இருக்கு இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. ஸோ 0ல இருந்து 1 திஸ் இஸ் 1. ஸோ 0ல இருந்து 1 அப்புறமா லிமிட் வந்து 1ல இருந்து 4 வந்து எழுதுவோம். ஸோ இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி வந்து எழுதுறேன். எப்படி எழுதுவேன் 0 to 4 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் எழுதுறேன் ஈக்குவல் டு 0 to 1 ஃபர்ஸ்ட் வரும். 0 to 1 வரும்போது என்னது 0ல இருந்து 1 அதாவது 1க்கு லெஸர் வேல்யூஸ்லாம் வரும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் x less than 1. அப்பனா நான் எது எழுதணும் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 0ல இருந்து 1 லிமிட். அப்போ வந்து என்ன இருக்கும் 1க்கு கீழே இருக்க வேல்யூஸ் வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். எக்ஸ் லெஸ் தேன் 1க்கு என்ன இருக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 வந்து யூஸ் பண்றோம் பிளஸ்
இங்க அடுத்தது என்ன இருக்கு 1ல இருந்து 4. ஸோ 1ல இருந்து 4 வந்து போட்டுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் 1க்கு கிரேட்டர் வரைக்கும் வரும். 1ல இருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு வரப்போகுது. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போ வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ். ஸோ இது வந்து டிஎக்ஸ் சேர்த்துக்கோங்க, இங்கேயும் டிஎக்ஸ் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் வந்து இதுதான் மேஜர் பார்ட். இதுல இருந்து இதை டிரைவ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஒண்ணுமே இல்லை, இன்டெகிரல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ இதை வந்து இன்டெகிரல் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் எக்ஸ் டு த பவர் 1 + 1 வந்துடும். 1 + 1 ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் பண்ணோம்னா இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன வரும் எக்ஸ் வரும். ஸோ 0 to 1 வந்து லிமிட் அப்ளை பண்ணும். அடுத்தது எக்ஸ். ஸோ இங்க வந்து என்ன வரும் x²/2 வந்துடும். அதாவது அதே தான் எக்ஸ் டு த பவர் 1 + 1/1 + 1 வந்துடும். மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் வந்து எக்ஸ் வந்துடும். ஸோ இங்க லிமிட் 1ல இருந்து 4 வரைக்கும். இப்போ லிமிட்டை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணோம்னா இது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதிடுறேன். ஸோ மைனஸ் x²/2 வந்துடும் பிளஸ் எக்ஸ் வந்துடும். 0 to 1 பிளஸ் x²/2 மைனஸ் எக்ஸ். இது வந்து ஒன்னா எழுதிடுவாங்க சில பேர். அதாவது இந்த பிளஸ் சைன் தானே இருக்கு, இது எல்லாத்தையும் ஒன்னா எழுதிட்டு பண்ணலாமா? அது வந்து லிமிட் சேமா இருந்தா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இங்க லிமிட் வந்து 0 to 1 இருக்கு, இங்க லிமிட் 1 to 4 இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு தனியா லிமிட் அப்ளை பண்ணணும், இதுக்கு தனியா லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் இங்க வந்து 1² வந்துடும் பிளஸ் 1 வந்துடும். மைனஸ் இங்க வந்து என்னது மைனஸ் 0² பிளஸ் 0 பிளஸ் இங்க வந்து 4² மைனஸ் 4 வந்துடும். மைனஸ் 1² மைனஸ் 1 வந்து வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்க மைனஸ் 1/2 பிளஸ் 1 வந்துடும். இங்க மைனஸ் 0 வந்துடும். பிளஸ் இங்க வந்து 4 4s are 16/2 மைனஸ் 4. இது ஒரு பார்ட்டு. அண்ட் இங்க வந்து 1/2 மைனஸ் 1 வந்து வரும். ஸோ மைனஸ் 1/2 பிளஸ் 1. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து 2 வந்துடும். மைனஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா 2 1 டைம்ஸ், இது 2 8 டைம்ஸ். 8 மைனஸ் 4 4 வந்துடும். மைனஸ் இங்க வந்து என்ன இருக்கு, இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 2. ஸோ அப்போ 1 மைனஸ் 2. ஸோ இப்போ இங்க 1/2 வந்துடும். பிளஸ் 4 இருக்கு. இங்க வந்து மைனஸ் 1/2, இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1/2 வந்துடும். ஸோ ஹாஃப் இன்டூ ஹாஃப் 1 பிளஸ் 4. ஸோ அப்போ இங்க வந்து என்ன வரும், திஸ் வில் பி ஈக்குவல் டு 5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 18th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம 19th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 19th question, show that integral 0 to a f of x into g of x dx is equal to 2 integral f of x dx in limit வந்து 0 to a. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. if f and g are defined as f of x equal to f of a minus x and g of x plus g of a minus x is equal to 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் 0 to a f of x into g of x dx. இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதை ஐன்னு வந்து எடுத்துக்கிறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, g of x plus g of a minus x is equal to 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம g of x-க்கு பதிலா நான் வந்து என்ன எழுதலாம்னா 4 மைனஸ் g of a minus x-னு வந்து எழுதலாம். இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் g of x நான் சப்ஸ்டியூட் பண்றேன். I equal to integral 0 to a f of x into 4 minus g of a minus x dx-னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ I is equal to integral 0 to a 4 into f of x ன்னு வந்துரும் minus 0 to a f of x into g of a minus x dx-னு வந்து எனக்கு வரும். இங்கேயுமே வந்து dx-னு வருமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இந்த 4-ஐ வெளியில எடுத்துட்டு வந்துடுறேன். I is equal to 4 integral 0 to a f of x dx வந்துரும் மைனஸ் இங்க வந்து நான் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றேன். என்ன ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா, using 0 to a f of x is equal to
0 to a f of a minus x dx வந்து வரும். இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்றேன். ஸோ அப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும், 0 to a வந்துடும், எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்னு வந்துடும், இன்டகிரல் ஜி ஆஃப் ஏ அப்படியே வந்துடும், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ மைனஸ் எக்ஸ்னு வந்து நம்ம போடுறோம் into dx. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ I equal to 4 integral 0 to a f of x dx வந்துடும், minus 0 to a f of a minus x into g of இங்க வந்து a minus a plus x ஆயிடும் into dx. minus a plus a cancel ஆயிடும். ஸோ I equal to 4 integral 0 to a f of x dx வந்துடும், minus 0 to a f of a minus x into g of x dx னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல இங்க ஆல்ரெடி they have given என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if f and g are defined as f of x equal to f of a minus x. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்க வந்து f of a minus x இருக்கு. அப்ப in place of f of a minus x நம்ம f of x னு போடலாமா. ஸோ put f of a minus x is equal to f of x. This is given in the question. So I equal to 4 integral 0 to a f of x dx னு வந்துரும், minus இங்க வந்து 0 to a f of x g of x into dx னு வரும். ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 0 to a f of x into g of x dx வந்து ஐன்னு எடுத்திருக்கோமா. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் அதே கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதை என்னன்னு எழுதலாம், I equal to 4 integral 0 to a f of x dx minus I அப்படின்னு வந்து நான் போடலாம். இப்போ இந்த ஐயை நான் இந்த பக்கம் கொண்டு வரேம்மா. ஸோ I plus I வந்துடும் is equal to 4 integral 0 to a f of x dx னு வந்து வரும். ஸோ 2I is equal to 4 into 0 to a integral f of x dx னு வந்து வரும். 2 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். I is equal to 4 by 2 integral 0 to a f of x dx னு வந்து வரும். 4 1 time 4 2 times. So I is equal to 2 integral 0 to a f of x dx னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ அவ்வளோதான் வந்து 19th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 20 வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து 20th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்குறோம். என்ன, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த வேல்யூ ஆஃப் minus pi by 2 to pi by 2 integral x cube plus x cos x plus tan to the power 5x plus 1 dx கொடுத்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருந்தாவே minus a to a ஃபார்ம் வந்தாவே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஞாபகம் வரணும்னா minus a to a f of x dx. ஸோ இங்க வந்து என்னவா இருக்கும், அது வந்து ஜீரோவா இருக்கும். எப்போ ஜீரோவா இருக்கும், if f of minus x is equal to f minus of f of x ன்னு வரும். and 2 integral 0 to a f of x dx ன்னு வரும். if f of minus x is equal to f of x ன்னு வந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம இங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ண போறோம், நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்போது என்ன வரும், மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் அப்படின்னு வந்து வரும், மைனஸ் எக்ஸ் கியூப். ஸோ விச் இஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இது வருது. ஸோ அப்போ வந்து ஜீரோவாக தான் வந்து இருக்கும். அடுத்தது எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் வந்துடும், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும், பிளஸ் இங்கே பிளஸ் தான் வரும். அடுத்தது tan to the power 5. ஸோ tan to the power 5x வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து f of minus xக்கு என்ன வரும், tan minus x the whole power 5 வரும், which is minus tan to the power
5 வந்து வந்துரும், which is minus tan to the power 5x வரும், which is minus of f of x வந்து வந்துருச்சு. அடுத்தது லாஸ்டா இருக்கிறது 1 மட்டும் தான். ஸோ அப்போ வந்து இங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், இது வந்து ஃபர்ஸ்ட் தனித்தனியா பிரிச்சு எழுதணும்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜீரோவா வந்து ஆயிடும். ஸோ அப்போ ஜீரோவா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது வெறுமையா 1 மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ 1 into dx மட்டும் அப்ளை பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாமே பார்த்தோம்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஜீரோ தான் வரும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இதை அப்படியே பிரிச்சு வந்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதாவது minus pi by 2 to pi by 2 x cube dx வந்துரும், plus minus pi by 2 to pi by 2 x cos x dx வந்துரும், plus minus pi by 2 to pi by 2 tan to the power 5x dx வந்துரும், plus minus pi by 2 to pi by 2 1 into dx வரும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம்ல, ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன வந்துச்சு, நம்ம சால்வ் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஆட் ஃபங்க்ஷன் தான் வந்து வந்திருக்கு, அதாவது மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்து என்னவாயிடும், தட் வில் பி ஈக்குவல் டு ஜீரோவா வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போனா இதுவும் ஜீரோ ஆயிடும், 0 பிளஸ் 0 பிளஸ் இங்க வந்து 1 இன்டூ டிஎக்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்துடும். ஸோ மைனஸ் பை பை 2 டு பை பை 2 வந்து அப்ளை பண்றோம், லிமிட் அப்ளை பண்றோம், பை பை 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பை பை 2 வந்து அப்ளை பண்றோம். ஸோ பை பை 2 பிளஸ் பை பை 2 ஆயிடும், விச் இஸ் 2 பை பை 2, பை தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் 21st கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் 0 to pi by 2 log 4 plus 3 sin x by 4 plus 3 cos x dx is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்னா, integral 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dx. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்க ஜீரோல இருந்து அப்படின்னு லோவர் லிமிட் ஜீரோல இருந்து நம்மளுக்கு பையோ பை பை 2ஓ வரும் போது நம்ம கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம மைண்டுக்கு வந்து வரணும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஐ எடுத்துக்கிறேன், ஐ ஈக்குவல் டு 0 to pi by 2 log 4 plus 3 sin x by 4 plus 3 cos x dx வந்து வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம இங்க வந்து a மைனஸ் எக்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ i இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 log 4 plus 3 sin pi by 2 minus x by 4 plus 3 cos pi by 2 minus x dx வந்து வரும். ஸோ இப்போ இங்க 0 to pi by 2 வந்துருந்தா log 4 plus 3 sin pi by 2 minus x வந்து cos x by 4 plus 3 sin x வந்து வந்துரும் dx. இது வந்து equation 2 and equal to I. So adding 1 and 2 add பண்றேன். So 2i வந்துரும் and 0 to pi by 2 காமனா இருக்கு, log 4 plus 3 sin x by 4 plus 3 cos x வரும், plus log 4 plus 3 cos x by 4 plus 3 sin x வரும் into dx. So இது வந்து என்னது, log m plus log n is equal to log m into n ஃபார்ம்ல வந்து இருக்கு, அப்ளை பண்ணும். ஸோ அப்ளை பண்ணோம்னா 2i equal to 0 to pi by 2 log 4 plus 3 sin x by 4 plus 3 cos x into 4 plus 3 cos x by 4 plus 3 sin x வரும் into dx. இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடும். So 2i equal to 0 to pi by 2 log 1 dx வந்து இருக்கும். So log 1 அப்படின்றது வந்து என்னது,
log 1 is equal to 0 value. So 2i is equal to 0, I equal to 0. So option C தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இந்த ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.